ஒரு கதாநாயகன் ஜாதகம். அது கதாநாயகன் ஜாதகம். அந்த கதாநாயகன் குப்பைக்கு போக போகிறாரா அல்லது கோபுரத்துக்கு போக போகிறாரா? அதாவது அவருடைய திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகுதா இல்ல அட்டர் ஃபிளாப் ஆகுதா? எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். ஆனா நீங்க பயப்படுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வீடியோ நீங்க உங்க சேனல்ல தைரியமா இருந்தா நீங்க வீடியோ போடுங்க. இந்த ஜாதகர் இப்போ சொல்றாரு, ஒரே ஒரு விஷயம் தான், இவன் பிரபலமானதுக்காக இந்த விஷயத்த பண்றான் அப்படின்னு ஈத்தர மனுஷ புத்தின்னுவேன். ஞான மார்க்கமாக அப்படி நினைக்க வேண்டாம். அப்படி நினைச்சாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது வச்சுக்கோங்களேன். ஏனென்று கேட்டால், நான் உங்களை விட இதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் 1000 மடங்கு. அது யாரா பேரை சொல்ல நான் விரும்பல, யாரா வேணா இருந்துக்கோங்க. உங்களை விட 1000 மடங்கு நான் பிரபலம் ஆவேன்னு எனக்கு நல்லாவே எனக்கு முன்னாடியே தெரியும். நீங்க போட்டு அந்த விஷயம் நடந்து போச்சோ, நீங்க உங்க சேனல்ல அப்லோட் பண்ணி இந்த மாதிரி இந்த அமைப்பு வராது அப்படின்னு அடிச்சு நீங்க சொல்லிட்டீங்க. இல்ல வரும், எது வேணா சொல்லலாம், குப்பையாகும் இல்ல கோபுரமாகும் சொல்லிட்டீங்கன்னா சில பேர், நிறைய பேர் என்ன பயப்படுவீங்க, நமக்கு ஒரு சின்ன பையனை தோத்து போயிடுவோமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. அதனால உங்களுக்கு ஜோதிட அனுபவம் இருக்கிறதுனால, மோத்தார்கன் ஜோதிடர்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஜோதிடர் செல்வி அவர்கள்லாம் எல்லாரும் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். நான் உங்களை டீஸ் பண்றதுக்காக இல்ல, உங்க ஈகோ டச் பண்ற மாதிரி நான் பேசுறது இருக்கலாம், அது என்னோட நோக்கம் கிடையாது. நீங்க இப்ப அழகிரிக்கு சொன்னேன்னு சொல்றீங்க, இந்த மாதிரி ஜோதிடர் செல்விலாம், அது கடவுளோட ஜாதகம். அது சாதாரண மனிதன் ஜாதகம் கிடையாது. அவர் ஒரு கதாநாயகன் ஜாதகம். அது ஒரு கடவுள் ஜாதகம். ஓகே, அந்த கடவுள் மக்களை வாழ்த்த போகிறாரா? இவ்வளவு ஹிண்ட் கொடுத்துட்டேன். நான் கணிக்கவும் செஞ்சுட்டேன். நான் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன்ட்டேன். ஸோ நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா ஒண்ணு, நீங்க மிஸ் பண்ணிட்டு அந்த ஜாதகர் வந்துட்ட பிறகு, அது ஒரு நிலை வந்த பிறகு, இவர் எனக்கு அன்னைக்கே தெரியும், எனக்கு ஒரு வருவாருன்னு தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது அழுவுனி ஆட்டம்னு. அது அழுவுனி ஆட்டம். அது எல்லாருமே சொல்ல முடியும். நீங்க வரதுக்கு முன்னாடியே இந்த ஜாதகர் இப்படி வந்துருவார், இவர் இந்த அமைப்பு இருக்கு அப்படின்னு வீடியோ போடுறவங்க போடலாம். உங்களுக்கு தில் இருந்தா போடலாம். சாரி டு சே. நீங்க ஸோ அவங்களோட ஜோதிட ஞானத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த சின்ன பொடியா கணிச்சிட்டேன்னு சொல்றேன் நான். அப்போ நீங்க 40 வருஷம் அனுபவம், 30 வருஷம் அனுபவம்ன்றீங்களே, உங்க அனுபவம் எந்த அளவுக்கு வேலை செய்யுது? அப்படி ஞான மார்க்கமாக நீங்க கணித்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் மிகப்பெரிய ஜோதிடர். அதனால சவாலுக்கு தயாரான ஜோதிடர்கள் வீடியோ போடலாம்.